பழனிசாமிங்க, கோயம்புத்தூர். ஓகேவா? மோஸ்ட் அட்டன்ஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வாட்டர் லெவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக அந்த இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் இந்த ரிமோட் இதெல்லாம் பண்றது நீங்க தானே பிரதர்? ஆமா பிரதர், ஆமாங்க. நம்ம இதுல வந்து என்னன்னா வாட்டர் லெவல்ல எல்லா வெரைட்டியும் பண்றோம். பிளஸ் ஸ்டார்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒயர்லெஸ்ல வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து இந்த மீட்டிங்ல லான்ச் பண்றோம். ஒயர்லெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போர்வெலுக்காகட்டும், ஓப்பன் வெலுக்காகட்டும், இல்ல 3 பேஸோட ஸ்டார்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஒயர்லெஸ் வித்தவுட் வைஃபை இல்ல நீங்க ப்ளூடூத் அப்படி எல்லாம் எதுவுமே கனெக்டிவிட்டி கிடையாது. இது லோரான்னு சொல்லிட்டு நம்ம தனியா பண்றோம். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒயரும் இல்லாம வந்து ஒரு 150 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ற மாதிரி பேசிக்கா வீட்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது ஜென்ரேஷன் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. அது எப்படின்னா மல்டி டேங்குக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம். அதாவது வந்து ஒரே வீடு இருக்கும், 4 டேங்க் இருக்கும். ஒரு மோட்டர்ல இருந்து 4 டேங்குக்கு ஸ்பிட் பண்ணி கேட் வால் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதையே வந்து டெமோ இங்க காட்டுவோம். அதோட தான் கொண்டு வந்திருக்கோம் இங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல இப்ப நீங்க 150 மீட்டர்ல உட்காந்து சொல்லுங்க. அது அநேகமா இந்த RFIDன்னு நினைக்கிறேன். அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி தானே பிரதர்? ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட ஒரு மாடல் ஒன்று இருக்கு. 2வது லோரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட். மொத்தம் 2 கான்செப்ட்ல வந்து நம்ம